மெட்ரோ ரயில் வந்த பிறகு பெண்களுக்கான இலவச பேருந்து பயணத்தை அறிவிப்பதாக மாநில அரசுகள் மீது பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம். மெட்ரோ ரயில் பயணிகளின் எண்ணிக்கை குறைத்து விட்டதாகவும் குற்றச்சாட்டு. பெண்களுக்கான கட்டணமில்லா பயணத்தால் மெட்ரோ ரயில்களில் கூட்டமில்லை என்று பிரதமர் குரலை கிளப்புவதாக முதலமைச்சர் விமர்சனம். பாஜகவின் பிளவுவாத கனவுகள் ஒருபோதும் பலிக்காது என்றும் அறிக்கை. தங்கம் சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து 54,800க்கு விற்பனை. வெள்ளி கிலோவிற்கு 4,000 ரூபாய் அதிகரித்து 96,600 ரூபாயானது. பழைய குற்றாலம் அருவிக்கு நீர்வரத்து குறைந்ததால் ஓய்ந்தது சீற்றம். பாதுகாப்பு கருதி 5 நாட்கள் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டதால் வெறிச்சோடிய அருவி. மேட்டுப்பாளையம் உதகை இடையிலான மலை ரயில் சேவை இன்று ரத்து. நேற்று முதல் பெய்த மழையால் கல்லார் ஹில்க்ரோ அருகே மண் சரிவு ஏற்பட்டதால் நடவடிக்கை. தென்காசி, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோவை, திருப்பூர் உட்பட 13 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை மையம் கணிப்பு. நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தை சிக்கியது. கூண்டோடு வாகனத்தில் ஏற்றி அடர்ந்த வனப்பகுதியில் சிறுத்தையை விட ஏற்பாடு. ராகுல் காந்தி போட்டியிடும் ரேபரேலி உட்பட 49 தொகுதிகளில் நாளை மறுநாள் 5ஆம் கட்ட மக்களவைத் தேர்தல். இன்று மாலையுடன் ஓய்கிறது அரசியல் கட்சிகளின் தீவிர பரப்புரை. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோவில் புல்டோசர் கொண்டு இடிக்கப்படும். உத்தரப்பிரதேச தேர்தல் பரப்புரையில் பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. ராகுல் காந்தி போட்டியிடும் ரேபரேலி தொகுதியில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி பரப்புரை. தன்னுடைய மகனை ரேபரேலி மக்களிடம் ஒப்படைப்பதாக பேச்சு. காஞ்சிபுரத்தில் ஆன்லைன் ட்ரேடிங்கில் 7 லட்சம் ரூபாய் இழந்த பொறியியல் கல்லூரி மாணவர் தூக்கிட்டு தற்கொலை. மாணவரின் உடலை கைப்பற்றி போலீசார் விசாரணை. வீடுகளுக்கு வழங்கப்படக்கூடிய 100 யூனிட் இலவச மின்சாரம் தொடரும். விதிகளை மீறி பெறப்பட்ட மின் இணைப்புகளை கண்டறிந்து ஒருங்கிணைக்கக்கூடிய பணிதான் நடப்பதாக தமிழ்நாடு மின்சார வாரியம் விளக்கம். லக்னோ அணிக்கு எதிரான ஐபிஎல் போட்டியில் மும்பை அணி 18 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி. 3 ஆண்டுகளில் 2வது முறையாக புள்ளி பட்டியலில் கடைசி இடம் பிடித்தது. பழைய குற்றால அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் நேற்று சிறுவன் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்த நிலையில் அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் விடுமுறை கொண்டாட வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். விவரங்களுடன் நிகரான செய்தியாளர் செந்தில், நேற்று உயிரிழந்த சிறுவனுடைய உடல் சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்டதா? தற்போது அங்கு எது போன்ற பாதுகாப்பு விதிமுறைகள் பின்பற்றப்பட்டது? தண்ணீர் வருகை எப்படி இருக்கு? நிச்சயமாக, அதாவது தென்னகத்தினுடைய ஸ்பா என்று அழைக்கக்கூடிய குற்றாலத்தில் ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் காலமாகும். இந்த காலங்களில் பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, புலியருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் ஆர்ப்பரித்து வரக்கூடிய தண்ணீரில் சுற்றுலா பயணிகள், பல பகுதியிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் ஆனந்தமாய் குளித்து மகிழ்ந்து செல்வது வழக்கம். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக வெயில் என்பது சுட்டெரிக்கும் நிலையில் இங்குள்ள அனைத்து அருவிகளிலுமே தண்ணீர் இல்லாமல் வறண்டு காணப்பட்டது. இந்த நிலையில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல பகுதிகளில் மழை பெய்து வருவதைப் போல தென்காசி மாவட்டத்திலும் கடந்த சில தினங்களாக மழை பெய்து வந்தது. இந்த மழையின் காரணமாக பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, அதே போல பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் நீர்வரத்து வர துவங்கியது. மேலும் தற்போது அக்கினி நட்சத்திரம் அனல் காற்று வீசி இருக்கக்கூடிய நிலையில் அருவிகளில் தண்ணீர் வர துவங்கிய உள்ள நிலையில் பல பகுதிகளில் இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் அது தங்களுடைய உடல் வெப்பத்தை தணிப்பதற்காக அருவியில் குளித்து மகிழ்ந்து சென்றனர். மேலும் இந்த குளித்து சென்றக்கூடிய நிலையில் அதாவது பழைய குற்றாலம் மலைப்பகுதிகளில் கன மழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக திடீரென நேற்று அதிக அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக அதாவது அங்கு குளிக்க வந்த சுற்றுலா வந்த அஸ்வினி என்ற ஒரு சிறுவன் நீரில் அடித்து செல்லப்பட்டார். உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் காவல்துறை
கண்காணிப்பாளர் வந்து சம்பவ இடத்திற்கு வந்து உடனடியாக தீயணைப்பு துறையினரை வரவழைக்கப்பட்டு அங்கு வந்து அந்த சிறுவனை வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது தொடர்ந்து வந்து அந்த சுமார் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் அந்த சிறுவன் வந்து சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் அவனை வந்து தென்காசி மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக தற்போது கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அங்கு இன்னும் பிரேத பரிசோதனை முடித்த பின்னர் அவருடைய உறவினர் வந்து ஒப்படைக்கப்படும் நிலையில் வந்து தென்காசி மாவட்டத்திற்கு உட்பட்ட குற்றாலம், அதாவது 5 அருவி, அதே போல பழைய குற்றாலம், மெயின் அருவி உள்ளிட்ட அருவிகளில் வந்து குளிப்பதற்கு வந்து கடந்த 5 நாட்களுக்காக வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து தடை விதிக்கப்பட்டார். இந்த தடையின் காரணமாக அதாவது அருவிக்கு செல்லக்கூடிய பகுதிகளில் வந்து உடனடியாக தடுப்புகள் வந்து அமைக்கப்பட்டு காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் வந்து இந்த பல பகுதியிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் வந்து அருவியில் குடிக்க முடியாமல் இருக்கின்றன. இது குறித்து நம்மளுடைய அதாவது சென்னையில இருந்து வந்திருக்காங்க சுற்றுலா பயணி, அவங்ககிட்ட கேட்போம். சார் வணக்கம். சென்னையிலேருந்து வராது என்ஜாய் பண்ணலான்னு வந்தோம். ஆனால் ஒரு ஏமாற்றம், குளிக்க உள்ளே அலோவ் பண்ணல, உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை பண்ணியிருக்காங்க. என்ன காரணம்னு தெரில. கொஞ்சம் விட்டால் நல்லா இருக்கும். நான் சென்னையிலேருந்து வரேன். சென்னையிலேருந்து நேற்று வந்த நேரம் குளிக்க விட அலோட் பண்ணல. ஏன்னா தண்ணி நிறையா இருக்கிறதுனால யாரும் அலோட் பண்ண உள்ள ஏமாற்றமாக போயிருக்குது. எனக்கு வந்து குற்றாலம் தான், இந்த ஊர் தான். இங்கே பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக வந்து இந்த மாதிரி உயிரிழப்பு ஏற்படுறதும் ஒரு 3 நாளைக்கு ஒரு பரபரப்பாக இருக்கிறதும் இந்த மாதிரி தான் இருக்குது. நிரந்தர தீர்வுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா செண்பகதேவி பக்கத்தில் வந்து வாட்ச் டவர் போட்டு அங்கே காவலர்களை நியமித்து தண்ணி அங்கே கூடுதல் குறைது இங்கே உள்ள மக்களுக்கு சொன்னாங்கன்னா இங்கே முன்னெச்சரிக்கை இருப்பாங்க. அதே மாதிரி அனைத்து அருவிலையுமே அபாய சங்குகளை வந்து நிறுவி அந்த அபாய சங்கம் அடித்தாலும் அவங்க உஷாராக வெளியே வர மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ நேற்று பழைய ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப குறைஞ்சிருச்சு. எந்த ஆபத்து இல்லை, காட்டுக்குள்ளேயும் மழை இல்லை. ஆனாலும் சுற்றுலா பயணி குளிக்க முடியாமல் இருக்குது. இதெல்லாம் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. ஊட்டி கொடைக்கானலாம் தடை பண்ணதுனால அங்கே ஸ்கூல் லீவ் இருக்கிறனால மக்கள் இங்கே வர்றாங்க, அவங்க குளிக்க முடியாமல் இருக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை போக்கணும்னு சொன்னால் செண்பகதேவியில் தண்ணி எங்கே உருவாகுதோ அங்கெல்லாம் வந்து வாட்ச் டவர் அமைச்சு காவலர்கள் நியமித்து தண்ணி கூடுதல் குறைத அளவு இங்கே சொன்னாங்கன்னா இந்த மாதிரி நேரத்தில் இப்போ சுற்றுலா பயணியும் குளிக்கலாம், உயிர் சேதத்தையும் தவிர்க்கலாம். தொடர்ந்து அதாவது சுற்றுலா பயணிகள் வருவதற்காகவும் அதாவது இந்த உயிரிழப்புகள் வந்து ஏற்படாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரசு வந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இந்த பகுதியிலுடைய மக்களும் சரி சுற்றுலா பயணிகளுடைய கோரிக்கையாகவே உள்ளது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி செந்தில். உதகையில் கனமழை காரணமாக இன்று ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் வெயில் காணப்பட்டு வருகிறது. இதனால் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சிக்கான சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகை புரிந்திருக்கிறார்கள். விவரங்களுடைய நிகரான செய்தியாளர் ஐயாசாமி, ஒரு பக்கம் மழை எச்சரிக்கை, இன்னொரு பக்கம் மாவட்ட ஆட்சியருடைய வேண்டுகோள், மக்கள் வருகை எப்படி இருக்கு? இது போன்ற சூழ்நிலை எங்க இருக்கு? நிச்சயமா தேவப்பிரியன், அதாவது உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் உலகப்பெற்ற மலர் கண்காட்சியானது கடந்த மே 10ஆம் தேதி துவங்கியது. தொடர்ந்து இன்று 9வது நாளாக இந்த 126வது மலர் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இதை காண சுற்றுலா பயணிகள் காலை முதலே ஏராளமானோர் பூங்காவில் குவிந்து வருகின்றனர். மலர் அலங்காரங்கள் வடிவங்கள் முன்பு நின்று செல்பி புகைப்படம் எடுத்தும் மகிழ்கின்றனர். குறிப்பாக ஊட்டியில் இன்று முதல் 20ஆம் தேதி வரை ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் கனமழை இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் அதிகாலை முதலே மேகமூட்டத்துடன் வெயில் காணப்பட்டு வருகிறது. தற்போது ஏராளமான சுற்றுலா பயணிகள் இந்த மலர் கண்காட்சியை காண காலை முதலே குவிந்து வருகின்றனர். தற்போது நம்மளிடையே இந்த பெங்களூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தினர் இந்த மலர் கண்காட்சியை காண வந்திருக்கிறார்கள். நம்ம கேட்கலாம். ஆனால் சொல்லுங்க, எங்க இருந்து வந்திருக்கீங்க, உங்க பேர் என்ன, எப்படி இருக்கு ஃப்ளவர்ஸ்? சார், என் பேர் பாஸ்கர். நாங்கள் பெங்களூர்லேருந்து வந்திருக்கோம். ஃபுல் ஃபேமிலியோடு வந்திருக்கோம். ரொம்ப ப்ளசண்ட்டான வெதர் இருக்குது ஊட்டியில் அப்படின்னு சொல்லி ஃப்ளவர் ஷோ இருக்குதுன்னு கேள்விப்பட்டு ஃபேமிலியோட வெக்கேஷனுக்காக வந்திருக்கோம். எல்லா பிளேஸஸும் பார்த்துருக்கோம். தண்டர் வேர்ல்டு பார்த்துருக்கோம், போட் ஹவுஸ் பார்த்துருக்கோம், நிறைய பிளேசஸ் பார்த்துருக்கோம். அருமையாக இருந்து பசங்கள்லாம் என்ஜாய் பண்ணியிருக்காங்க. இது ஃப்ளவர் ஷோ பார்த்துட்டு குன்னூர், வயநாடு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். போட் ஹவுஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் இது தண்டர் வேர்ல்டுக்கு போயிருந்தோம். பொட்டானிக்கல் கார்டனுக்கு வந்திருக்கோம். கர்நாடகா சிரி ஹார்டிகல்ச்சருக்கு போயிருந்தோம். மியூசியம் போயிருந்தோம். டீ ஃபேக்ட்ரி, அப்புறம் சாக்லேட் ஃபேக்ட்ரி எல்லாத்துக்கும் போயிட்டு வந்தோம் சார். எல்லாமே ஷாப்பிங் எல்லாம் பண்ணி சூப்பராக இருந்தது. அருமையாக என்ஜாய் பண்ணி. அதே போல் சென்னையிலிருந்து வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளும் குடும்பத்தோடு மலர் கண்காட்சியை
இருக்கிறார்கள். தற்பொழுது அவர்களிடம் கேட்கலாம். அக்கா சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கிருந்து வந்திருக்கீங்க, ஃப்ளவர் ஷோ எப்படிக்கா இருக்கு? என்னோட பேர் மனோன்மணி. நாங்கள் எல்லாருமே சென்னையிலேருந்து வந்திருக்கோம். ஆஃப்டர் 25 இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் எங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து வந்திருக்கோம். இங்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. எவ்ரி இயர் இருக்கிறத விட இந்த இயர் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. கான்செப்ட் வந்து நியூ கான்செப்டாக இருக்குது. பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இந்த டைம் நாங்கள் இங்கே ஸ்பெண்ட் பண்ண டைம் வந்து ரொம்ப ஒரு மெமரி வந்துட்டு எப்பவுமே இருக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்குது. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். எல்லாருமே ஃபேமிலியோட ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நீங்க சொல்லுங்க, ஒரே இடத்துல இவ்வளவு ஃப்ளவர் பார்க்குறது ரொம்ப பிரமிப்பா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப யூஸ்ஃபுல். இந்த இயர் தான் எங்களுக்கு இங்க வந்தது. பசங்கள்லாம் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. ஏன்னா இவ்வளோ ஃப்ளவர்ஸும் ஒரே இடத்துல பார்க்கறது, இந்த டிஸ்னி வேர்ல்டுலாம் இது நிறைய நியூ டாபிக். இது ஒரு எங்க ஊட்டியே வந்து இந்த தடவை நல்லா இருந்தது. இதுதான் ஃபர்ஸ்ட். ஊட்டி வந்தா ஃபர்ஸ்ட் எல்லாருமே வந்து இந்த இடத்த தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் மற்ற பிளேஸ்லாம். இதுக்காகவே நாங்கள் எல்லாமே ஊட்டி வர்றது நல்ல ஒர்த்து இந்த தடவை. சென்னையில் வந்து அதிகப்படியான வெயில். ஆமா, இங்க கிளைமேட் எப்படி? ரொம்ப மழைன்னு சொன்னாங்க, நாங்க பயந்துட்டோம். பட் சூப்பரா இருந்தது. நேத்தும் சரி சில்லுன்னு லைட்டா தூறல் தான் இருந்தது. இன்னைக்கு செமையா இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே வந்து இங்க நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த இயர் ரொம்ப நல்லா நாங்களா ஜாலியா என்ஜாய் பண்ணோம். அதே போல சென்னையில் அதிகமான வெயில் காணப்பட்டு ஊட்டியில் மழை இருக்கும் என கூறியிருந்த நிலையில் இங்கு வருவதற்கு அச்சமாக இருந்ததெனவும், தற்பொழுது இங்கு வந்த பிறகு இங்குள்ள காலநிலை மிகவும் குளிர்ச்சியான சூழலாக இருப்பதால் மலர் கண்காட்சியை இந்த காலநிலையோடு ரசிப்பது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்துள்ளனர். தேவப்பிரியா, உங்களுடைய தகவலுக்கு நன்றி ஐயாசாமி.